வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருப்பியோ நமः. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் அன்பு கலந்த முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை 13வது பாசுரம் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த பதிவினை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே ஒலிக்க வைத்து சாட்சாத் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று அனைவரும் வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். சரி, ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லார கணை கிள்ளே கரைந்தானை கேட்டிமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புகார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சீலம்பினாக்கான் போதறி கண்ணினாய் குள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்திலோரெம்பாவாய். இதனுடைய பொருளானது பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன் மனைவியை நாடிய ராவணின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது. கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது, வியாழன் மறைந்து விட்டது, பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன. தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே, விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கின்றாய்? அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே. மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பானதல்லவா? எனவே தூக்கம் என்கின்ற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா. சுபம் அஸ்து.